குழந்தைய கொண்டு வந்து டாக்டர் காட்டுற வரைக்குமே எதுனாலும் ஓகே அப்படின்னு தான் இருந்தோம். வந்து கூப்பிட்டாங்க, வரலட்சுமியோட அட்டெண்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடுத்து இப்படி காமிச்சாங்க. குழந்தை பிறந்துச்சோ, அவன் வாங்கின டீ அங்கேயே வச்சுட்டு ஓடியே வந்துட்டான். கண்ணிலேருந்து தள்ளியா வருது. கொஞ்ச நேரம் முடிச்சிட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் தூங்கிடுவாரு. அமக்கலம் பண்ற குட்டியா அப்படி யோகன் சத்யா. ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வரலட்சுமி. இன்னைக்கு நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தருணம் தான். எல்லாரும் வந்து குட்டி சத்யாவை எப்போ காமிக்க போறீங்க, குட்டி சத்யாவை எப்போ காமிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி குட்டி சத்யா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட உண்மையிலேயே சொல்லலை. நீங்களாம் அவ்வளோ விரும்பி அவ்வளோ ஆசையாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே வந்து தனியாக ஒரு சந்தோஷமா இருந்தது. பயங்கர ஹாப்பியாக இருக்கு. அதை வந்து உண்மையிலேயே வார்த்தையில் வந்து சொல்ல முடியல. உண்மையாக ஆழ்ந்த மனசில் வந்து அதை அனுபவிக்கும் போது தான் அதோட ஹாப்பி எவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரியும் இல்லையா? அவன் இருக்கிறதுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்து எப்போ காமிப்பீங்கன்னு வேற கேட்குறீங்க, பேர் என்ன வச்சிங்க, இதெல்லாமே கேட்குறீங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இப்போ வந்துடும் உங்களுக்கு. தம்பியை காமிச்சதுக்கப்புறம் நாங்கள் பேர் வச்ச இது வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். எதையுமே கிராண்டாக பண்ணலை. ஏன்னா குழந்தைக்கு பேர் வைக்கும் போது நம்ம நெருங்கின சொந்தத்தோட மட்டும்தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ரொம்ப வந்து யாரையும் கூப்பிட்டு அதை வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 2 மாதம் வரைக்கும் தீட்டு இருக்கும், 60 நாள் தீட்டு இருக்கும், 30 நாள் தீட்டு இருக்கும், இப்படி நிறைய பேர் வந்து கமெண்ட்லலாம் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே குழந்தை பிறந்தா நார்மல் டெலிவரி அப்படின்னா 9ஆம் நாள் பண்ணிவிடுவோம். சிசேரியன் அப்படின்னா 11ஆம் நாள், அவங்க உடம்பை பொறுத்து. அதாவது நல்லா ஆறிடுச்சா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து 9ஆம் நேரத்து இல்லை 11ஆம் நேரத்து 16ஆம் நேரத்து இந்த மாதிரி வந்து நாங்கள் பேர் வச்சுருவோம். 30 நாள் முடிஞ்சவுடனே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். இதுதான் எங்களோட குடும்ப பழக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் தரேன். நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், குழந்தை பிறந்தவுடனே எப்போ வந்து நம்ம வந்து குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம டாக்டர்கிட்ட கூட நிறைய பேர் கேட்போம். டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் குளிக்க வைப்போம். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து குழந்தைக்கு வந்து அந்த தொப்புள் கொடி விழுந்து அது அந்த தொப்புளில் வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம குளிக்க வச்சிடலாம். நம்ம தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆவது நாள் தொப்புள் கொடி விழுந்துருச்சு. அப்போ 4 நாள் வெயிட் பண்ணோம். நல்லா வந்து காஞ்சி அப்படி சுருங்கி வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி 9ஆம் நாள் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். டாக்டர் வந்து செக்கப் வர சொன்னாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்களும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஊற்றிடலாம், தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் 9ஆவது நாளே ஊற்றிட்டோம். 11ஆவது நாள். ஆமாம், 11ஆவது நாள். ஆமாம், 11ஆவது நாள். போன வீடியோவில் நானும் ஒளரி கொட்டி இருந்தோமே. என்ன செப்டம்பருக்கு அக்டோபர் சொல்லி வச்சிருக்கேன். எல்லாரும் வந்து அந்த வீடியோவில் வந்து எல்லாம் அந்த கமெண்ட் தான். உண்மையிலே வந்து செம சந்தோஷமாயிடுச்சு. நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை தான் வேணுமா, பொம்பளை பிள்ளை தான் வேணுமா, இப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அப்படின்றது எதுவுமே இல்லை. எதுனாலும் ஓகே அப்படின்னு தான் நாங்கள் லாஸ்ட்டு வரைக்குமே இருந்தோம். குழந்தைய கொண்டு வந்து டாக்டர் காட்டுற வரைக்குமே எதுனாலும் ஓகே அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் ஆம்பளை பிள்ளைய பார்த்தோன்னா இன்னும் டபுள் மடங்காக சந்தோஷம் வந்துருச்சு. வேற ஒன்றுமே இல்லை. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம சத்யா நம்மக்கிட்ட வந்துட்டாரு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோடு தான் அதை வந்து நாங்கள் அனுபவித்தோம். அதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கண்ணு கலைங்க. ஏன்னா நான் தான், எல்லாருமே இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில், எல்லாரும் கூட இருந்தாங்க. சரி டீ சாப்பிட்டு வருவோம். ரமேஷ் வந்து என்ன பண்ணார், போயிட்டு அங்கே செக்யூரிட்டி கிட்ட கேட்டாராம், எவ்வளோ நேரம் ஆகும், அவர் 3 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டாரா. திருப்பி வந்து என்கிட்ட கேட்டாப்புல, அம்மா 3 மணி நேரம், ஐயோ இல்லை சூரி 20 நிமிஷம் இல்லைனா 30 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் லேட் ஆகாது அப்படின்னேன். அப்படின்னா நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு கீழே போனார். யார் யார் போனீங்கப்பா? மாமா, அத்தை எல்லாரும்
எல்லாருமே. நான் மட்டும்தான் என்னை கூப்பிட்டான், நான் வர முடியாது, நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ உட்காந்துட்டு இருந்தப்போ வந்து கூப்பிட்டாங்க, வரலட்சுமியோட அட்டெண்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. கூப்பிட்டோடனே உள்ளே போனோடனே குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடுத்து இப்படி காமிச்சாங்க. எனக்கு அழுகவும் தோணலை, கூட யாருமே இல்லை, அழுகவும் தோணலை, சிரிக்கவும் தோணலை. அப்படியே நான் இப்படி வச்சுட்டு பேசாமல் இருந்தேன், அவங்க எதற்கு அழுதுறக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அங்கே நடந்தது. அப்புறம் ரமேஷுக்கு கால் பண்ணி, ஏய் வாப்பா சூரி, குழந்தை பிறந்துச்சா, அவன் வாங்கின டீ அங்கேயே வச்சுட்டு ஓடியே வந்துட்டான். எனக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பாப்பா வெளியே வந்தோடனே அவங்க மேம் வந்துட்டு பாப்பா என்ன பாப்பான்னு தெரியுதா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. எனக்கு பார்த்த உடனே ஒரே ஒரு சந்தோஷமாயிடுச்சு, கண்ணிலேருந்து தள்ளியாக வருது. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு வந்து காமிச்சோன்னே எனக்கு இது நினைவு வந்த உடனே நான் வந்து இவங்களாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே நான் கேட்டேன், எப்படி இருக்குது பாப்பா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன். செம்ம சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை உங்களோட நிறைய நாங்கள் பகிர்ந்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம குட்டி சத்யாவை வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேரும் வந்து இத்தனை நாளாக என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக குழந்தைங்கள வந்து ஹேண்டில் பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய குழந்தைங்க நைட்டில் தூங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் பகலில் தூங்க மாட்டாங்க, பகலில் தூங்கிடுவாங்க, நைட்டில் தூங்க மாட்டாங்க. சின்ன விஷயந்தான். நம்ம வந்து ஒரு 2 ஹவர், இப்போ தாய்ப்பால் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு 1 ஹவருக்கு ஒரு முறை வந்து தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். குழந்தைங்க தூங்கிட்டா கூட தட்டி எழுப்பி நம்ம கொடுக்கணும். இதே நம்ம தாய்ப்பால் இல்லை, கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது கொடுக்குறோம், என்ன பால் ஃபார்முலா கொடுக்குறோம் அப்படின்னாக்கா 2 ஹவர் வந்து நம்ம கணக்கு வச்சு ஒரு அளவு சொல்லுவாங்க டாக்டர். அந்த அளவில் தூங்கிட்டு இருந்தாலும் அந்த 2 ஹவருக்கு ஒரு தடவை நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் என்ன நடக்குது, நான் என்ன நடக்குது சொல்லு. நானுமே அலாரம் வச்சு தான் இது பண்ணுவேன். ஆனால் நான் அலாரம் வச்சு என்னோட அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவரே எழுந்துருவாரு, அவரே அலாரம் அடிச்சிருவாரு. கரெக்டாக 10 நிமிஷம் முன்னாடி அவர் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி பழகணுன்னே அவனே அதுக்கு வந்து பழகிட்டு வந்துட்டான். அதனால் நம்ம ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். குழந்தைய வளர்க்கும் போது அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த தோலில் போட்டு நம்ம நல்லா தட்டினோம்னா அவங்க அழுகிறத நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா ரொம்ப அழுகிற குழந்தைங்கள நம்ம வந்து சமாதானப்படுத்துறதுக்கு தோலில் போட்டு தட்டணும். அதுக்கப்புறம் இன்னொரு புது விஷயத்தை நான் வந்து கற்றுக்கினேன். என்னப்பா ஃபோட்டோ ஷூட் எடுக்க போனோம்ல, ஃபோட்டோ ஷூட் எடுக்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு ஏதோ ஒரு பொம்மை, ஒரு ரேடியோ மாதிரி, ரெக்கார்டர் மாதிரி இருக்குது. அதில் அது வந்து நிறைய சவுண்ட் இருக்குது. அது வந்து பாப்பா வச்சோம்னா பாப்பா நல்லா அமைதியாகிடுறான், தூங்கிடுறான். நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து அந்த குழந்தைங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க. அதில் வந்து ஒரு சவுண்ட் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வரலட்சுமிக்கு பாட்டு பாட தெரியல, நான் பாட்டு பாடிடுறேன், வரலட்சுமி வந்து பாட்டு பாடி தூங்க வச்சிருவாங்க. எனக்கு அது வரையும் நான் அதுக்கு அந்த ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரியாது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பார்த்தாலும் இது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க வந்து மறுநாள் ட்ரை பண்ண செம்மையா அழுதுட்டு இருந்தான் தம்பி. அம்மாவும் வந்து பக்கத்துல ஒரு வேலையா இருந்தாங்க. நான் சரி தூக்கி வச்சு அந்த மாதிரி பண்ணணும், சூப்பரா தூங்கிட்டாங்க. இதுல மேபி அந்த இது டாய் வாங்கலாம்னு இருக்கோம், இங்க கிடைக்கல. அது அங்கதான் நாங்க போயிட்டு வாங்கினோம். இவங்க வந்து அந்த போட்டோ ஷூட் வந்து நான் அவங்களுடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் இல்லைங்களா, அவங்க யார் பண்ணி கொடுத்தாங்கன்னா firstbirthday.in தான் அவங்களோட ஐடி. இப்போ ஃபோட்டோலாம் வரும், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ரொம்ப அழகாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணு தான். நான் வந்து எப்போவுமே போக மாட்டேன், இந்த தடவை வந்து தம்பி கூப்பிட்டு போனாப்புல வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தோம்னா சின்ன பொண்ணு ஒரு 20-22 வயசு. இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரைனிங் இருக்கான். நான் வந்து அந்த பாப்பாட்ட உட்காந்து பேசும்போது அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அங்கே போய் பேசும்போது பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணு, அது இல்லாமல் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா நான் கூட நினச்சேன் இவங்க சமாதானப்படுத்தி பண்ணிவிடுவாங்களா, நான் வேணா ட்ரெஸ் போடவாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நானே பண்ணிக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய எந்த மாதிரி தூக்குனாக்கா என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும், எப்படி போட்டு அந்த ட்ரெஸ் போடணும், அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம் அவனை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது, இது எல்லாமே பார்க்கும் போது ஐயோ நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் நம்ம
கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ஆமா, நமக்கு அதாவது நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றத விட நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் ஃபஸ்ட்டு போனோன்னா அவங்க பாப்பா கையில் வாங்கினாங்க. அதோட லாஸ்ட் நாங்கள் வரும்போது தான் கொடுத்தாங்க. அப்புறம் பாப்பா அழுவும் போது கொடுத்தாங்க. அவ்வளோதான். மற்றபடி அவங்க நல்லா சேஃபாக வச்சு இது பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட சமத்தா இருந்தா தம்பி. இப்போ வந்து நான் தம்பியை காமிச்சிடுறோம் உங்களுக்கு. தூங்கிட்டு இருக்காரு. காலையில் குளிச்ச உடனே அவர் கரெக்டாக ஒரு 2.5 மணி நேரம் தூங்கிடுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏஞ்சி பால் குடிப்பார், கொஞ்ச நேரம் முழிச்சிட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் தூங்கிடுவார். இப்போதைக்கு சமத்தா இருக்கிறாரு. இனிமே தான் தெரியும், 3 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் சமத்தா இல்லை சமத்து குட்டியா அமக்கலம் பண்ற குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. எந்திரிங்க, சம தூக்கத்துல இருக்கீங்க. யோகன் சத்யா. கமெண்ட் பண்ணுங்க. யோகன் சத்யா, யோகன் சத்யா. அவனுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி வைக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார். நான் தூக்கும் போது இப்படி வைப்பேன். நமக்கு வந்து இங்கே இப்படி பண்ணும்போது இவங்க எகிர்னா கூட நம்ம வந்து தாராளமாக பிடிச்சிக்கலாம். இப்படி நெளிவாங்க, அந்த டைம் எல்லாம் வந்து நம்ம அழகாக பிடிச்சிக்கலாம். அவங்களுக்கும் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். தம்பி எப்படி இருக்கான், வரலட்சுமியை மாதிரியா, ரமேஷை மாதிரியா, இல்லை சத்யாவை மாதிரியா, இல்லை ஸ்ரீயை மாதிரியா, எப்படி இருக்கான் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம், இந்த கிரவுண்டு மட்டும் இவருக்கு இங்கே இருக்கு. அது மட்டும்தான் என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. இல்லை அப்பா மாதிரியா எப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான இந்த வீடியோவில் நம்ம தம்பியை பார்த்துருக்கீங்க, தம்பியோட ஃபோட்டோ ஷூட்டை பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.